இது எங்கள் கட்சியை பற்றி செய்திகள். எங்களுடைய கட்சியை பற்றி செய்திகளை நீங்கள் பலமுறை கேள்வி கேட்டிருக்கின்றீர்கள். நானும் பதில் சொல்லியிருக்கிறேன். இந்த வகையில் தருமபுரியில் ஒரு கூட்டத்தில் அன்புமணி பேசியது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நானும் பார்த்தேன், நாடும் பார்த்தது. நான் என்ன குற்றம் செய்தேன், ஏன் எனக்கு இந்த பதவி நீக்கம் அல்லது பதவி இறக்கம் என்று அன்புமணி சொல்லியிருக்கிறார். இது முழுக்க முழுக்க மக்களையும் கட்சிக்காரர்களையும் திசை திருப்பும் முயற்சியாகும். தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் அனுதாபம் பெற முயற்சித்திருக்கிறார். இருப்பினும் அதற்குண்டான விளக்கத்தையும் பதிலையும் அளிப்பது எனது கடமையாகும். அன்றே அந்த மண்டபத்தில், KRS மண்டபத்தில் நீங்கள் கேள்வி கேட்டீர்கள், இதே கேள்வியை கேட்டீர்கள். அதற்கு வியாழக்கிழமை பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். சரியா? இன்று பதில் சொல்லுகிறேன். இனிப்பை தவிர்த்து, ஸ்வீட் இனிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்தை தான் பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சொல்லப்போனால் தவறு செய்தது அன்புமணி அல்ல. அன்புமணியை 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்து விட்டேன். என்ன தவறு செய்தேன் என கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடமும் அடையாளம் காட்டி அனுதாபத்தை பெற முயற்சிக்கிறார். நான் அதற்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். அன்புமணிதான் தவறு செய்தவர். தவறான ஆட்டத்தை துவக்கி முதலில் அடித்து ஆட ஆரம்பித்தது அன்புமணி தான். ஏதோ நான் போகிற போக்கில் சும்மா சொல்லிவிட்டு போகவில்லை. ஆதாரத்தோடு இன்று ஒளிவு மறைவின்றி நடந்ததை அப்படியே வெளிப்படுத்துகின்றேன். பாண்டி பொதுக்குழுவில் என்ன நடந்தது நீங்களும் வந்திருந்தீர்கள். வந்தீர்களா இல்லையா? வந்தீர்கள். உலகமே பார்த்து அதிர்ந்தது. ஒட்டுமொத்த பொதுக்குழு ஒட்டுமொத்த பொதுக்குழு கூட்டமும் ஊடக நண்பர்களாகிய நீங்களும்
சேர்ந்து அதிர்ச்சிக்குள்ளானீர்கள். மேடை நாகரிகமோ அல்லது சபை நாகரிகமோ எதையும் கடைபிடிக்காமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என பொது வெளியில் அநாகரிகமாக நடந்து கொண்டது யார்? நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன். முகுந்தனை இளைஞரணி செயலாளர் என்று வீட்டில் எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்புமணிக்கு உதவியாகவும் இருக்க முகுந்தனை நியமனம் செய்தேன். சுவற்றில் வீசிய பந்து திரும்புவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா? மேடை நாகரிகம் கருதாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டி கொண்டிருந்தது சரியான செயலா? மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா? நான் பனையூரில் அலுவலகம் திறந்திருக்கிறேன், நீங்கள் அங்கே வந்து இனி என்னை பார்க்கலாம் என்றது சரியான செயலா? தொடர்புக்கு தொலைபேசி எண்ணையும் கொடுத்தது சரியான செயலா? 4 சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார்? அழகான ஆளுயர கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து நொறுக்கியது யார்? கட்சியை ஒரு நொடியில் உடைத்ததை உலகம் முழுவதும் உள்ள ஆண்டோர்களும் சான்றோர்களும் அறிவாளிகளும் அரசியல் ஆளுமைகளும் எதிர்க்கட்சிகளும் ஊடக நண்பர்களும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். அன்புமணி இன்னும் பக்குவப்படவில்லையே என்று பெரிதும் வருந்தினார்கள். கடந்த 45 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை சங்கம் கட்சி அண்ணா சொன்னது போல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு நடத்தி வந்தேன். அதற்கு ஒரு களங்கத்தை அன்புமணி ஏற்படுத்தி விட்டார். கடந்த காலங்களில் நான் அடைந்த அவமானங்களும் அவலங்களும் ஏச்சு பேசி ஏளனும் எள்ளி நகையாளர்களும் ஈட்டி போன்ற இழி சொற்களையும் இந்த ஊமை சனங்களுக்காக எளிதில் கடந்து வந்து விட்டேன். ஆனால் இன்று எதிர்பாராத நிலையில் வளர்த்தகடாவே மார்பில் வீறு கொண்டு இடித்ததில் நான் நிலை குறைந்து போய்விட்டேன். ஆனால் ஒன்று, இதையும் நான் வெற்றியோடு கலந்து செல்வேன். அன்புமணி தொடர்ந்து கட்சி வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்து பல தவறுகளை செய்து வந்தார். நிறைய சொல்ல முடியும், ஆனால் 1-2 தான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு, தமிழ்குமரனை இயக்க வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. தமிழ்குமரன் உங்களுக்கு தெரியும்.
திரைத்துறையில் இருக்கிறவர். ஜி.கே. மணியினுடைய பிள்ளை. அவருக்கு இருந்த சினிமா உலக நட்போடும் விளம்பரமும் பொருளாதாரமும் இயக்கத்திற்கு பயன்பட்டு இயக்கம் வளரும் என்ற முடிவுக்கு தடையாக நின்று அதை நிராகரித்தார். அவரை நியமனம் செய்து நியமன கடிதத்தை கொடுக்கிறேன். கொடுத்து அந்த வாசல்படியை தாண்டவில்லை. அவர் ஃபோன் பண்ணி, அண்ணன் உங்கள்கிட்ட ஆசி வரணும் அப்படின்னு, நீ உடனே ராஜினாமா செய், அதை கழிச்சு போடும், உன்னை பார்க்கணும்னா பார்க்க முடியாது. அப்போ நான் சொன்னேன், நீ இருப்பா, நீ உடனே கழிக்கும் போகணும்னா அதை தெருவில் வீச வேணாம், குப்பை தொட்டியில் இரு பார்ப்போம், பேசி பார்ப்போம்னு 2 மாதம் பொறுக்க சொன்னேன். அதன் பிறகு தொல்லை தாங்கவில்லை. மற்றும் ஒரு பொதுக்குழு இங்கே சங்கமித்ராவில் நான் பயந்துட்டேன். உட்காரு, மீதியை கேட்டுப்போம். உட்கார், எல்லாத்தையும் கேட்டுப்போம். அப்போ 2 மாதம் பொறுத்து ஒரு பொதுக்குழு நடந்தது. 2 மாதம் நீ ராஜினாமா பண்ணாதன்னு தமிழ்குமார்கிட்ட சொன்னேன். இங்கே ஒரு பொதுக்குழு நடந்தது சங்கமித்ராவில். அந்த பொதுக்குழுவுக்கு அவரும் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் புதுச்சேரி உணவு விடுதியிலே இரவே வந்து தங்கிவிட்டார்கள். எனக்கு காலையில் 7:30 மணிக்கு பல் துளைக்கிட்டு இருந்தேன். அப்போது அன்புமணி ஃபோன் செய்து, தமிழ்குமரன் அந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது, தமிழ்குமரன் அந்த பொதுக்குழுவுக்கு வரக்கூடாது, இப்படி என்னிடம் சொல்ல. எதிர் வரிசையில் மேடையெல்லாம் நம்ம கூட போதும், எதிர் வரிசையில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் நான் அதை அவரிடம் சொல்ல, அந்த குடும்பத்தோடு வந்த அவர் எவ்வளவு கலங்கி இருப்பார், கண்ணீர் வடித்திருப்பார், அவமானப்பட்டிருப்பார் என்பது உங்களுடைய என்ன சொல்றது விமர்சனத்திற்கே விட்டு விடுகிறேன். ஆக அதன் பிறகு 2 மாதம் கழிச்சு தான் சரி இப்போ நீ ராஜினாமா கொடுத்துட்டு வந்துருப்பா அப்படின்னு சொன்னேன். அது வரைக்கும் பார்க்கவே இல்லை. 2 மாதம் பொறுத்து ராஜினாமா பண்ணிட்டேன். இது ஒரு அதே செயல்தான் முகுந்தனுக்கும் நடந்தது. முகுந்தனுக்கும் மேடையிலேயே நடந்தது, நீங்கள் பார்த்தீர்கள். அதே மாதிரி தாய் என்னன்னு சொல்லுவாங்க, உங்கள் தாய் என்னன்னு சொல்லுவீங்க, கடவுள்னு சொல்லுவீங்க இல்லையா? இங்கே பொங்கல் சமயத்தில் இந்த பொங்கல் எல்லோரும் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் உட்காந்து இந்த முகுந்தன் சமாச்சாரத்தை பேசினாங்க. எல்லாரும் பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏன்பா உன் 2வது மகளை போட்டுருந்தா நீ சும்மா இருப்பியா, அது பேசாமல் தானே இருந்திருப்பேன் அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னது தான். அங்கே உட்காந்துன்னு பாட்டிலை தூக்கி அம்மா மேலே அடித்தான்.
நல்ல வேலை அவங்க மேலே படலை, செவத்தில் பட்டுட்டு. எதுக்கு சொல்கிறேன், அதெல்லாம் ஒரு சாம்பிள். கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டங்களில் யாருடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் ஏற்பதில்லை, வெளிப்படுத்த வாய்ப்பையும் அளிப்பதில்லை. எத்தனை பேருப்பா? 19 பேர். 19 பேரையும் ஒருத்தர் ஏதாவது பேசினார்னா அல்லது உடனே பேசக்கூடாது. ஆனால் நான் கட்சி சங்கம் தொடங்கிய காலத்திலிருந்து என்ன சொல்வேன், ஒவ்வொரு கூட்டத்திலேயே செயற்குழுவாக இருந்தாலும் பொதுக்குழுவாக இருந்தாலும் என்ன சொல்லுவேன் என்றால், என்னை விமர்சனங்கள் ஏதாவது தவறு இருந்தால் நான் திருத்திக் கொள்ளுகிறேன். முதல் என்னை விமர்சனம் பண்ணுங்கள் என்று எந்த கட்சி தலைவரும் சொல்லியிருக்க மாட்டார்கள், இதுவரை சொல்லவில்லை, சொல்லவும் மாட்டார்கள். ஆனால் நான் ஆரம்ப காலத்திலிருந்து என்னை விமர்சியுங்கள், என்னை விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தால் கடிதம் மூலமாக எழுதுங்கள். அப்போ இந்த செல்ஃபோன்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் நான் இந்த கட்சியை வளர்த்தேன். அதே மாதிரி நிர்வாக குழுவில் யாரையும் ஒருத்தர் பேசினார், உடனே ஓகே ஒன்று நான் அவர்களுக்கெல்லாம் இதை பேசுன்னு சொல்லி வர சொன்னேன்னு சொல்லலாமா? இதுவா நிர்வாக குழு, நீங்கள் இப்படி பேசுங்கன்ட்டு என்ன பேச போகிறோம்? கட்சி வளர்ச்சி பற்றி தான். அப்படியே நான் சொன்னாலும் கூட கட்சி வளர்ச்சி இதை பற்றி பேசுங்கன்னு தான் சொல்லியிருப்பேன். நான் ஒருத்தர் 19 பேர்கிட்ட ஒருத்தர்கிட்ட பேசலை. ஏக்கா ஒருத்தர்கிட்ட நான் பேசலை. அதனால் அப்போ தான் நான் சொன்னேன் அந்த கூட்டத்தில், உனக்கு தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை. என்ன பண்பு? தலைமை பண்பு. ஆங்கிலத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்வார்கள். அது உனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிடணும். அதாவது என்ன செய்யணும், ஒரு தலைவர் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் தாராளமாக சொல்லுங்கள். என்னை விமர்சனம் பண்ணக்கூட சொல்லலாம், தாராளமாக சொல்லுங்கள், நான் குறித்து கொள்ளுகிறேன். ஒவ்வொருவருக்கும் 19 பேருக்கும் நான் பதில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதான் நிர்வாகக்குழு சொல்ல. ஆனால் ஒருத்தர் பேச ஆரம்பித்தார், போட்டு கடிச்சு குதறிட்டார் அவர். அப்புறம் எல்லாருமே நமக்கு எதுக்கு இந்த ஒம்பு, நமக்கு எதுக்கு இந்த ஒம்பு, அவ்வளோதான். இதுதான் நிர்வாகக்குழுடைய லட்சணம். அப்புறம் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தருமபுரி, சேலம் போன்ற மாவட்டங்களுக்கு நான் போயிட்டு வரலாமேன்னு போனேன். ரொம்ப நாள் ஆச்சு போய், தேர்தலுக்கு பிறகு போகலை. எனக்கும் ஒரு மனசும் ஒரு மாதிரியாக இருந்தது. சரி, முதல்ல நான் கட்சியை வளர்த்த எனக்கு பிடித்த மாவட்டம் தருமபுரி, சேலத்துக்காக தான் எனக்கு தலைமை நிலையத்தையும் வாங்கி கொடுத்தாங்க. ஆஃபீஸு சென்னையில் நாட்டுமுத்து நாயக்கன் தெருவில் ஆஃபீஸ் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. சரி, அங்கே போகலாமே அப்படின்ட்டு போனேன். போகிறதுக்கு அங்கே இருக்கிற உங்கள்கிட்ட சொன்னேன், உங்கள்கிட்ட சொல்லி தகவல் சொன்னேன். ஆமாம், அதில் செயலாளர் சொல்லி நான் இது மாதிரி அங்கே போகிறேன்ட்டு. அங்கே அதுக்கு இதை கேளுங்க பத்திரிகை நண்பர்களே, இதை கேளுங்க, கொஞ்சம் கூர்ந்து கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. போனால் அங்கே மைக்கை வச்சு பேசக்கூடாது. நான் மைக்கை வச்சு பேசக்கூடாதான். 200 பேருக்கு மேலே கூடக்கூடாது.
அந்த கூட்டத்தில். நானும் வருவேன். சரி, நான் சொன்னேன் வரட்டும், நீ வா. நான் அவங்ககிட்ட பேசலை, இன்னொருத்தர்கிட்ட சொன்னேன், நமக்கு நம்முடைய பத்திரிகை தொடர்பாளர்கிட்ட சொல்லி வரணும்னா வரட்டும். அதை என்னை பார்க்கிற விரும்புகிறவள் நான் தங்கியிருக்கிற உணவு விடுதியில் தான் வந்து பார்க்க வேண்டும். இத்தனை கட்டளைகள் யாருக்கு? யாருக்கு? நிறுவனருக்கு, இந்த கட்சியை ஆரம்பித்தவனுக்கு. திருமண மண்டபம் கூடாது, தங்கியிருக்கும் அறையிலேயே இருந்து கொண்டு நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும். இதெல்லாம் ஆர்டர். நிறுவனருக்கு போட்ட ஆர்டர்ஸ். சந்திக்க வேண்டும் என கட்டளைகள் இடுவது போன்றவைகள் கட்சிக்கு தடையாக உள்ளது. நான் உங்களை கேட்குறேன், யார் உழைத்து வளர்த்த கட்சி? யார் யாருக்கு கட்டளை இடுவது? 95,000 கிராமங்கள், 95 கிராமங்கள் இல்லை, 95,000 கிராமங்களுக்கு சோறு தண்ணி இல்லாமல் அத்தனை கிராமங்களுக்கு போய் வந்த கால்கள் என் கால்கள். அப்போ வண்டி ஒன்றும் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பஸ்லேயே நின்று அப்படியே, பஸ்ஸில் இடம் இருக்காது, அந்த இதை பிடிச்சிக்கின்னு அதையே அப்படியே தூங்கின்னு போவேன். எங்கேயாவது ஒருத்தன் இறங்கினான்னா டப்புன்னு போய் உட்காந்துக்குவேன். இப்படியெல்லாம் காடு மேடு வயல் வரப்பு இரவு நேரங்கள் ஒத்தையடை பாதை ஒரு அரிக்கன் லேம்பை பிடிச்சின்னு போவான் ஒருத்தன். இப்படியெல்லாம் வளர்த்தேன் நான். அதே மாதிரி மாவீரன் குருவை நிழல் நிதியின் போதும் பிற நேரங்களிலும் கீழ்த்தரமாக நடத்திய விதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இன்னும் பல. இதையெல்லாம் பார்த்த நான் நிர்வாக குழுவிலேயே நேருக்கு நேராக அன்புமணிக்கு தலைமை பண்பு அறவே இல்லை என்று சொன்னேன் என்பது உண்மை. ஒரு தொண்டன் எனக்கு எழுதிய கடிதத்தை யார் படிக்கிறது? ஜெயராஜ் மாவட்ட செயலர் படிப்பார். ஒரு தொண்டன் எனக்கு எழுதிய கடிதத்தை அவர் படிப்பார். பாமக வரலாற்றில் பாண்டி பொதுக்குழு ஒரு கருப்பு நாள். அதை பார்த்த உலகம் முழுவதும் இருந்த வன்னியர்கள் கண்கலங்கினர், நொந்து நூலாகினர், வேதனையில் துடிதுடித்தனர். இப்படியும் நடக்குமா? நடந்த நிகழ்வு உண்மைதானா? யார் செய்தது சரி தவறு என நாம் பார்க்க தேவையில்லை. இதனால் ஏற்படும் பின்விளைவுகள் தான் நம்மை கவலை கொள்ள செய்கிறது. 2 கோடி மக்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. தந்தை மகனுக்கு இடையில் யாரிடம் தோற்பது என்பதுதான் கேள்வி. தந்தை எனும் ஆன்மா அங்கே கொலை செய்யப்பட்டது என்றே சொல்லலாம். இந்தியாவின் மிக மூத்த அரசியல் தலைவர் மருத்துவர் ராமதாஸ், பிரதமர் மோடி எவ்வளவு பெரிய புகழாரம். ஆனால் இன்று நடந்தது 100 மாடி கட்டிடத்தின் மேலே இருந்து ஐயா அவர்களை குப்புற கீழே தள்ளப்பட்ட நிலை. 2 கோடி வன்னியர்களும் அவமானத்தால் தலைகுனிந்தார்கள். யாருக்காகவும் நாம் ஒரு பக்கம் நின்று வாதாடப் போவதில்லை. ஆனால் நமது பாரத கலாச்சாரம் சொல்லும் செய்திதான் என்ன? நமது இதிகாசங்களும் புராணங்களும் கூறுவது என்ன? முகலாயர்களின் கலாச்சாரம் வேறு. அவர்கள் கலாச்சாரத்தில் பதவிக்காக தந்தையையும்
சகோதரனும் கொள்வது சிறைப்பிடிப்பது ஏற்புடையது. பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் எதையும் வேண்டுமானாலும் செய்தார்கள். நமது கலாச்சாரம் வேறு, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. எடுத்துக்காட்டு: 1 ராமன், 2 பீஷ்மர், 3 பரசுராமன், 4 இந்திரஜித், 5 ராஜேந்திர சோழன். 1 ராமன் தந்தை சொல் கேட்டு 14 ஆண்டுகள் காடு போனார். 2 பீஷ்மர் தந்தைக்காக தன் சுகத்தை கைவிட்டு பிரம்மச்சரியத்தை கடைசி வரை கடைபிடித்தார். 3 பரசுராமன் தந்தை சொல் கேட்டு தாயையே கொன்று மீட்டார். 4 இந்திரஜித் சாவது உறுதி என தெரிந்தும் ராமனோடு போரிட்டு தந்தைக்காக உயிர் துறந்தார். 5 ராஜேந்திர சோழன் தெற்காசியாவையே கட்டியாண்ட ராஜேந்திர சோழன் தளபதியாக இருந்து தந்தைக்கு பிறகே அரசனாக முடிசூட்டி கொண்டான். இப்படி எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் உள்ளன. தந்தை உருடன் இருக்கும்போது இழிவுபடுத்திய எத்தனையோ பேர் தந்தை இறந்த பிறகு இன்று ஒவ்வொரு நாளும் அதை எண்ணி அழுது கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் சூழ்நிலை காரணமாக தந்தைமார்களை காயப்படுத்தியவர்களே. அது இனியும் தொடரக்கூடாது என்பதே நமது ஆதங்கம். சின்னையா அவர்களின் கவனத்திற்கு ஒரு சில தற்போது தமிழக அரசியல் களம் நமக்கு சாதகமாக உள்ளது. பல முனைகளில் நம்மின் தேவை மற்றவர்களுக்கு அதிகரித்துள்ளது. தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த நமக்கு நாமே குழிபறித்துக் கொள்ளலாமா? பொதுக்குழுவில் உடனடியாக எதிர்வினையாற்றாமல் ஒரு நிமிடம் பொறுமை காத்து இருந்திருக்கலாமே. ஐயா சொல்லி ஒரு மாபெரும் இயக்கத்தை இருபெரும் கூறுகளாக தைலாபுரம் பனையூர் என்று வெற்றி பிளந்து விட்டீர்களே. ஏழு கட்சிக்காக உயிர் துறந்த 21 ஆண்மக்கள் இந்த பிளவை ஏற்றுக்கொள்ளுமா? இதுவரையிலும் அடி, உதை, சிறை, சித்திரவதை, உறுப்புகள், உடைமைகள் என்ற லட்சக்கணக்கான தொண்டர்களின் இழப்பிற்கு இதுதான் பரிசா? மீடியாவில் வந்து தான் பழக்கருப்பைய ஒரு பதிவு போட்டிருந்தார். என்கிட்டையும் பேசினார். நானும் பேசினேன். அவர் பேசலை, நானே பேசினேன். நான் போய் பார்க்கட்டுமான்னாரு. பாருங்கன்னு சொன்னேன். அவர் என்ன பதிவு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு உங்கள் கவனத்திற்கு படிப்பேன். பழக்கருப்பையா பேட்டி: நீர் அடித்து நீர் விலகாது என்பது போல எவ்வளவுதான் தகப்பன் மகனும் முட்டிக்கொண்டாலும் எல்லா சொத்தும் அன்புமணிக்கு வருவது போல இந்த கட்சியும் அன்புமணியிடம்தான் வரவேண்டிய கட்சி. அவரும் நடத்த தகுதியானவர்தான். ஆகவே இது 4 நாள் கழித்து ஏன் சொல்லப்படாமல் அமித்ஷா வருகிற நாளை குறித்து சொல்லப்பட்டதென்றால் இதுதான் எங்களுடைய செய்தி. உன் பின்னால் திரிகிறோம் என்று நினைக்காதே. உன்னுடைய அதிகாரத்திற்காக உன் பின்னால் தெரியவில்லை. எப்பொழுதும்
திமுக அதிமுகவோடு மாறி மாறி கூட்டணி வைத்திருக்கின்றீர்கள். அதிமுகவோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று பெரும்பாலும் இருந்திருக்கிறார்கள். அதனால் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து கொள்கிறோம், அவர்களோடு இடங்களை பகிர்ந்து கொள்கிறோம், எல்லாவற்றையும் அவர்களோடு பேசிக்கொள்கிறோம். நீயும் சேர்ந்தால்தான் எங்களோடு சேர்ந்து பக்கத்திலேயே உட்கார்ந்து கொள் என்பதுதான் அவர் அறிவித்தது செய்தியின் நோக்கம். அன்புமணி ரொம்ப சார்புடையவராக, பிஜேபிக்கு சார்புடையவராக இருந்தார். சென்ற தேர்தலில் என்ன இருந்தாலும் நான் போட்ட குட்டிதானே நீ என்கிட்ட தாவர என்று ஐயா நினைக்கிறார். இந்த வயசிலும் கட்சியை நான் எடுத்து நடத்துகிறேன், நான் இருக்கிற வரையிலே சொன்னதை கேட்க வேண்டும், நான் இருக்கிற வரையிலும் சொன்னதைத்தான் கேட்க வேண்டும், கேட்காவிட்டால் போ என்று சொல்வதற்கு ரொம்ப மன ஊக்கம் வேண்டும். சாதாரணமாக தளர்ந்து விடுவார்கள் மனிதர்கள், ஆனால் அவரோ தளரவில்லை. உடல்தான் தளர்ந்திருக்கிறது. மனதில் உள்ள ஊக்கம் உடையார் எனப்படுவது ஊக்கம், அஃதில்லார் உடையது உடையரே மற்று. திருக்குறள். மற்ற உடையார் என்பது ஊக்கம். ஊக்கம் மட்டும் இருந்தால் போதும், வேறு எல்லாவற்றையும் தானாகவே அடையாளம் என்று வள்ளுவர் சொல்வார். ஊக்கத்தை பெறுவதுதான் சிறப்பு. பிறவற்றையெல்லாம் நான் பெற்றிருக்கிறேன் என்றால் அதுவெல்லாம் சிறப்பா? அந்த வயதில் இவ்வளவு ஒரு ஊக்கமா? ஒருவர் தான் சொல்வார் என்று ஏற்பட்டால், அதனால் நான் சொல்கிறேன், தகப்பனிடம் மகன் தோற்றால் ஒன்றும் மானக்கேடில்லை. அன்புமணி ஸ்டாலினிடம் தோற்றால் மானக்கேடு, அன்புமணி திருமாவளவனிடம் தோற்றால் மானக்கேடு, தகப்பனாரிடம் தோற்றால் என்ன மானக்கேடு? அவர் உண்டாக்கிய கட்சிதானே, அவர்தானே நம்மை முதல்வராக முன்மொழிந்தவர். அதனாலே ஒன்றும் தப்பில்லை. நான் சொல்கிறேன், தகப்பனோடு இணங்கி நெருங்கி போங்கள். உங்களுடைய தகப்பன் ஒரு வரலாற்று தகப்பன். அதனாலே ஒன்றை உண்டாக்கி நிறுவ முடிந்த தகப்பன், அவரோடு சேர்ந்திருங்கள். கொஞ்சம் முன்பின் இருந்தாலும் மென்று முழுங்கிக் கொள்ளுங்கள், எச்சிலை முழுங்கிக் கொள்ளுங்கள். அதை விட்டுவிட்டு எந்த ஒரு காரணம் பற்றியும் நீங்கள் வேறுபடாதீர்கள். நீங்கள் தோற்று போனீர்கள் என்று எவனாவது உங்களுக்கு சொன்னால், நான் சொல்கிறேன், தகப்பனிடம் அடைகின்ற தோல்வி இல்லை. இருந்தால் கூட உங்கள் தகப்பனார் சொல்வது போல நீங்கள் செயல் தலைவராகவே இருங்கள். அந்த செயல் தலைவர் பதவியை நீக்கிவிட்டால் வெறும் உறுப்பினராக கூட இருங்கள். அந்த கட்சி உங்களிடம்தான் வரும், வேறு எங்கு போகும்? அது தைலாபுரம் தோட்டம் உங்களுக்கு வராமல் எங்கே போகும்? தைலாபுரம் தோட்டம் தானே இந்த கட்சி இருக்கிறது. அதனாலே சும்மா இந்த 4 பேர் பதறி போய் அது இது என்று சொல்லி, அதாவது அவரை நோகடித்து விட்டால் அவர் இறங்கி வருகின்ற ஆளும் இல்லை. மருத்துவர் ஐயா எதற்கும் இறங்கி வருகிற ஆள் இல்லை. உங்களுக்கு அதில் மானக்கேடும் இல்லை. நான் திரும்ப சொல்கிறேன், தகப்பனிடம் தோற்பது மானக்கேடு இல்லை. சரி செய்து கொண்டு போக வேண்டியது அன்புமணி தானே தவிர மருத்துவர் ஐயா இல்லை. இறங்கி வந்து சரி செய்து கொண்டு போவதென்பது அவரது வயதுக்கும் மனதுக்கும் பாடாக இருக்கும். சரி செய்து கொள்ளும் நிலை, சரி செய்தும் கொலை நிலை ஏற்பட்டாலும் கூட மருத்துவர் ஐயாவுக்கு பாடாக இருக்கும். ஆகவே அந்த பாட்டை அவருக்கு அளிக்காமல் நீங்கள் இணங்கி போங்கள். செயல் தலைவர் என்ன? நான் வெறும் உறுப்பினராக இருக்கிறேன், போங்கள். என் தகப்பனாருடைய கட்சியில் நான் உறுப்பினராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய் உட்காருங்கள். இதெல்லாம் முன்னால் படிச்சுட்டு தான் நீங்கள் பழகருப்பேனுடையது. இதில் 6 வருஷத்துக்கு முன்னால் நம்ம பிரதமர் மோடி பதவியேற்கும் போது நான் போயிருந்தேன். மணி வந்திருந்தார், அன்புமணி வந்திருந்தார்.
அப்போ அதை முடிச்சுட்டு அவருடைய குவார்ட்டர்ஸில் இருந்து சென்னை வர்றதுக்கு விமானத்துக்கு கிளம்பணும். அப்போ அவர் சொன்னது 6 வருஷத்துக்கு முன்னால் என்ன சொன்னார்னா, இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன். எப்போ சொன்னார்? 6 வருஷம் இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. ஒரு பதிலும் சொல்லலை. விமானத்தில் ஏறணும், உட்காரணும். எனக்கு பின்னால் அவர் உட்கார்ந்தார். 2 சொட்டு கண்ணீர் விட்டேன். அது அந்த ஏர்கிராஃப்டில் கீழே விழுந்தது. அதிலிருந்து சென்னை வர வரைக்கும் அப்புறம் இறங்கி ஒரு வாரத்தை கூட பேசல. என்னுடைய மகிழ் வந்து இருந்தது. ஏறி தைலாபுரம் தோட்டம் வந்துட்டேன். இது 6 வருஷத்துக்கு முன்னால். எனக்கு 14 பஞ்சாயத்து வச்சாங்க. எத்தனை பஞ்சாயத்து? 14 பஞ்சாயத்து எனக்கு வச்சார். இந்த 14 பஞ்சாயத்தும் நான் 34 அமைப்புகளை உருவாக்கியிருக்கிறேன். மக்கள் தொலைக்காட்சியிலேருந்து, பசுமை தாயகத்திலிருந்து, சமூக முன்னேற்ற சங்கம் 34 அமைப்புகளை, துணை அமைப்புகளை உருவாக்கியிருக்கிறேன். அவர்கள் வந்து எனக்கு பஞ்சாயத்து பண்ணாங்க. 14 பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து முடிவில் என்னன்னா, கடைசியில் கட்சியை ஐயா பார்த்துக்கிட்டோம் தோட்டத்தில், நீங்கள் வெளியில் மக்களை பாருங்கள். அந்த 14 பஞ்சாயத்துக்காரன் இதுதான் சொன்னாங்க, நீங்கள் மக்களை பாருங்கள், ஐயா கட்சியை பார்க்கட்டும். ஆனால் இவர் என்ன எதிர்பார்த்தார்னா, கேட்டை சாத்திட்டு நான் யாரையும் பார்க்கக்கூடாது, உள்ளவே இருக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் சொல்லியிருக்கேண்ணே, சொல்கிறேன். இதான் பஞ்சாயத்து. அதாவது பொய் கூசாமல் பேசுவார். அதில் ஒரு 2 பொய்யை மட்டும் சொல்கிறேன். 108 பேர் மாவட்ட செயலாளர்கள். அதில் 108 பேரில் அவ்வளோ பேருக்கும் சொல்லி ஐயா கூடுற கூட்டத்துக்கு போவாது. என்னைக்கு பாது? எத்தனை நாளுக்கு? சுமாரா 14ஆம் தேதி. அதுக்கு 8 பேர் தான் இங்கே வந்தோம். மீதி 100 பேருக்கு இவரே ஃபோன் பண்ணி, நேரடியாக ஃபோன் பண்ணி, போவாதீங்க, என்ன போ, ஏன் எப்போ என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போகிறார் ஐயா, என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போகிறார்னு ஒரு பொய் சொன்னதும் அவன் நின்ட்டான். 100 பேர், 8 பேர் தான் வந்தான். அன்னைக்கே நான் செத்து விட்டேன். 100 பேர் வந்து நான் போட்டவன் 100 பேர். அதான் எம்ஜிஆர் பாடுவான். அதில் ஒரு பாட்டு அவர் பாடுவார். என்ன பாடுவார்? நான் செத்து பிழைத்த வேண்டாம் அப்படின்னு. அந்த மாதிரி நான் மறுநாள் குறைச்சிட்டேன். நான் உயிரோடு இருக்கிறதுக்காக அந்த நீச்சல் குளத்தில் போய் நீச்சல் அடித்தேன். செத்து பொழிச்சிட்டேன், போங்கப்பாங்க. இது ஒரு பொய். அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்குவாருன்றது கற்பனை கூட செய்ய முடியாது இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், கற்பனை செய்ய முடியுமா? இது உலகம் ஏற்றுக்குமா, கட்சி ஏற்றுக்குமா, மக்கள் ஏற்றுக்குமா? ஒரு பொய். இன்னொரு பொய், நேற்று சமூக ஊடக பேரவை கூட்டம்.
அதில் அந்த கூட்டத்துக்கு எத்தனை அடி அடுப்பா, எத்தனை பேர்? 6 பேர் வச்சிருக்காரு ஐயா அடிக்கிறதுக்கு. அது சமூக ஊடகத்தில் தவறாக போட்டவங்க சில பேரை, சிவபிரகாசம், அப்புறம் இந்த தலைவர் ஜி.கே. மணி, ஐயா என்னையும் இவர் தவறாக சில பேர் போட்டானுங்க. போட்டவங்களாம் ஒருத்தன் வரல, மீதி பேர்லாம் வந்தான். நேற்று 100 பேருக்கு மேலே வந்தாங்க. அதுக்கு அந்த கூட்டத்துக்கு ஆள் வச்சு 6 பேர் வச்சு அடிக்க போகிறாரு. இது எப்படிக்குது? உங்களை எல்லோரும் இந்த 32 மாவட்டம், இப்போ 38, 32 மாவட்டத்துக்கும் போய் அவங்களோடு கூட உட்காந்து சாப்பிட்டு விட்டு அளவலாவி பத்திரிகையாளரோட நண்பர்களோட அளவலாவி வந்த நான் இந்த மாதிரி எங்கேயாவது அடிதடியில் நான் போனதும் கிடையாது, வந்ததும் கிடையாது. இப்படி 6 பேரை வச்சிருக்காரு அடிக்கிறதுக்கு போக அப்படின்னு. ஆனால் 100 பேர் வந்துட்டாங்க, ஒரு ஆள் தவிர 100 பேர் எல்லாம் வந்துட்டாங்க. எதுக்கு சொல்ல வேணா, இப்படி கூசாமல் வந்துடும் அவர். நமக்கெல்லாம் யோசிச்சு செய்வோம். பொய்ய நமக்கு வராது. நான் போய் பேசுறது கிடையாது. அப்புறம் இந்த பொதுக்குழுவில் இவர் கட்சி தலைவரை நீக்கிட்டு செயல் தலைவராக அவரை போட்டு, கௌரவ தலைவராக அவரை போட்டு இவரை தலைவராக்கினான். அந்த இது அதில் அதை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன், கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. என்னுடைய மருமகள், நான் மகாபலிபுரத்தில் கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதுவாக இருந்தது. மகாபலிபுரத்தில் ஒரு இந்த டான் ஹோட்டலில் போய் தங்கியிருந்தேன். சரி, ஒரு 8 நாள் அங்கே போய் தங்க ஒன்றும் போகணும். அப்போ அங்கே எப்படியோ தெரிஞ்சு, நான் யாருக்கும் சொல்லலை, எப்படியோ தெரிஞ்சு வந்தது. மாமா என்ன மாறினேன், மாமா நினச்சி என்ன மாறினேன். அது வந்தது புதன்கிழமை. அன்றைக்கி என்னை வந்து பார்த்து, மாமா இன்றைக்கி புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை நாள் நல்லா இருக்குது. மண்டபம் பார்த்துட்டேன், எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், தலைவரை மாற்றணும். 8 நாளில் சாதாரணமாக ஒரு பியூன் அது ஒரு வேலைக்காரன், இந்த கம்பெனி வேலைக்காரனுக்கு கூட 1 மாதம் டைம் கொடுப்பாங்களா இல்லையா? கொடுப்பாங்க. நீ இந்த மாதத்தோட இந்த தேதியில் நீ விலகிற ஓய்வு பெறலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் 8 நாளில் மண்டபம் பார்த்துட்டேன், எல்லாம் சரி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு 8 நாள். இந்த புதன்கிழமைலேருந்து என்ன பார்க்குறது, அடுத்த புதன்கிழமை பார்த்து எல்லாம் மண்டபம்லாம் எல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் நான் அவர் தலைவரை வர சொல்லி, ஜி.கே. மணியை வர சொல்லி சொன்னேன். இது சொன்னது அவர் போய் என்ன பண்ணார், அவங்க மச்சனை தம்பி அவங்ககிட்டலாம் சொல்லியிருக்காரு. அவங்க இவர் ஜோசியம் கடவுள் நம்பிக்கைலாம் இவர் கிடையாது, ஜி.கே. மணிக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு 1.5 மாதத்துக்கு கிரகம் சரியில்லை. அவர் என்ன புதன் சுக்கரனை பார்க்கணும், சுக்கரன் சூரியனை பார்த்தாலும் தெரில, எவன் யார் பார்த்தாலும் தெரில. கிரகம் சரியில்லை, எதை செய்தாலும் 1.5 மாதத்துக்கு பிறகு செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்கிட்ட சொன்னார், இப்படி எங்கள் இப்போ மச்சான் தம்பியும் சொல்கிறாங்க. அப்போ என்கிட்ட வர சொல்லி, அம்மா இது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. சரிம்மா அம்மாச்சு. அப்புறம் 1.5 மாதம் பொறுத்து அதே பட்டாபிஷேகம் நடந்தது. பட்டாபிஷேகத்தில் கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தேன். ஆனந்த கண்ணீர் இவர் அறிவிச்சு ஆனந்த கண்ணீர் வடித்தேன். அப்போ ஒரு செய்தியை சொன்னேன் நான் பேசும்போது, என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் யாரும் எந்த
கூட்டத்துக்கோ மற்ற இதுக்கோ எதுக்கும் போக வேண்டாம். இது முதல்ல இருந்தது தான். ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்கிறது சங்கமான போது என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் போகக்கூடாது. அப்படி தான் அந்த அன்புமணியும் வரக்கூடாதுன்றது. அந்த அன்புமணி இந்த பதவியை ஏற்பதற்கு தலைவர் இது அமைச்சர் பதவியா, தலைவர் பதவியில் அமைச்சர் பதவி ஏற்பதற்கு எங்கள் குடும்பத்தில் யாரும் வேண்டாம்னு உட்காந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் என்னை போட்டு வறுத்து எடுத்தாங்க. அப்புறம் ஜே.கே. மணியும் வந்து அவரும் அன்புமணி தான் தலைவராக வரணும், இது தலைவராக வரணுன்றான், அமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லி கேபினட் மினிஸ்டர். அதுக்கு முன்னால் ஹெல்த் மினிஸ்டராக இவர் இருந்தார். யாருப்பா பொதுச் செயலாளர் இருந்தார், லலித் ஏழுமலை. முதல்ல கிடைச்ச அமைச்சர் பதவி அவருக்கு தான் கொடுத்தோம். 3 பேர் வன்னியர்கள் இருந்தாங்க, இருந்தும் அவருக்கு தான் கொடுத்தேன் அந்த பதவியை. அதே பதவி ஹெல்த் மினிஸ்டர் பதவி இப்போ வந்து கேபினட் பதவி. அப்போ நான் செய்த சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம குடும்பத்தில் யாரும் போகக்கூடாது, எந்த பதவியும் ஏற்கக்கூடாதுன்ற இது உட்காந்து எல்லாம் பேசுகிறாங்க, குடும்பத்தில் பேசுகிறாங்க. ஜே.கே. மணி உட்காந்து பேசுகிறார். இல்லை நாம் பார்த்துட்டோம், லலித் ஏழுமலையை பார்த்துட்டோம் அவருடைய செயல்பாட்டை, அதனால் அவர் தகுதியானவர் அன்புமணி தான், அதனால் அவர் தான் அந்த பதவி கொடுக்குறோன்னு சொல்லி எல்லோரும், எனக்கு விருப்பம் இல்லாமல் எல்லோரும் இது பண்ணாங்க. சரின்னு அதே மாதிரி அவருக்கு ஹெல்த் மினிஸ்டர், அந்த ஹெல்த் மினிஸ்டர் கூட அது ராமலோக பாஸ்வான் தான் கொடுத்தாங்க. அப்போ அவர்கிட்ட போய் ராத்திரி பூரா உட்காந்து உங்களுக்கு ஹெல்த்துனா ஒன்றும் தெரியாது, அவருக்கு வேறு ஏதோ கொடுத்தாங்க, நான் ஞாபகம் இல்லை. அதனால் இனி அதுக்கு பொருத்தமான ஒரு ஆள் கோலோ என்னமோ கொடுத்தாங்க. அப்புறம் அதை மாற்றி இவர் ஹெல்த் மினிஸ்டர் வாங்கி கொடுத்தேன். ஒரு நாள் ராத்திரி பூரா தூங்காமல் இப்படி எல்லா சத்தியங்களையும் மீறிட்டேன். நான் எந்த காலத்திலும் எந்த பதவிக்கும் எந்த இதுக்கும் போக மாட்டேன்ற அந்த ஒரு சத்தியம் அது இன்றைக்கு வரைக்கும் இருக்குது, என்றைக்கும் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, தலைவர் பதவியை சொன்ன மாதிரி பழக்கரப்பியா சொன்ன மாதிரி அந்த தலைவர் பதவியை ஏற்றுன்னு இருக்கேன். இவர் செயல் தலைவர். இதுக்கு ஒரே தீர்வுன்னு பண்ணால் அப்பா கொடுத்த அப்பான்னு கூட சொல்ல வேணாம், ஐயா கொடுத்த அது ஐயா கொண்டு சொல்ல வேணாம், நிறுவனர் கொடுத்த அந்த செயல் தலைவர் பதவியை மகிழ்ச்சியுடன் ஏற்று நான் ஒரு சுற்றி வருவேன், செயல்படுவேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வேன். அது இல்லாமல் செயல் தலைவரே இல்லை என்றாலும் நான் ஒரு தொடராக இருந்து இந்த கட்சியை வளர்ப்பேன். இதை பற்றி உங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டேன்னா தேர்வு தான் முடிஞ்சு போச்சு இல்லை தேர்வு. நான் செயல் தலைவராக நிறுவனர் சொல்கிறார், நான் சிறப்பாக செயல்படுவேன் செயல் தலைவராக. அவர் விருப்பப்படி அவர் தலைவராக இருக்கட்டும், எனக்கு அதில் மகிழ்ச்சி, அளவு கடந்த மகிழ்ச்சி. அந்த செயல் தலைவர் இல்லை என்றாலும் கூட நான் ஒரு தொண்டனாக இருந்து செயல்படுவேன், இந்த கட்சியை வளர்ப்பேன், இந்த தேர்தலை சந்திப்பேன் அப்படின்னு உங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. கண்ணாடியும் உடையலை, உழவும் படலை, ஒன்றும் இல்லை. தீர்வு தான் தீர்வு. நல்ல தீர்வு தானே? இல்லை நல்ல தீர்வு தானே? சொல்லுங்கள். ஆமாம், இந்த கூட்டணி இப்போ நடந்த தேர்தலில் இந்த கூட்டணியை பற்றி பேசுகிறோம். நான் அதிமுகவோட கூட்டணி சேரணும்னு சொல்லி இவருக்கு ஒரு கடிதம் எழுதி கடைசியில் டைப் பண்ணது. கடைசியில் என் கைப்படவே அந்த கடைசியில் 4 வரி, நீயே எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசு, நீயே எடப்பாடி பழனிகிட்ட பேசு அப்படின்னு சொல்லி கையாலே எழுதுனேன். அதே மாதிரி பேசினாப்பில்ல, எடப்பாடிகிட்ட பேசினார். எடப்பாடியும் நம்ம சி.வி. சண்முகங்கிட்ட சொல்லி, சரிப்பா
சொல்கிற மாதிரி பண்ணிடுப்பா அப்படின்ட்டார். ஆனால் அன்னைக்கு அன்று ஒரு நாள் இது பிஜேபி கூட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுகவோட கூட்டணி போகக்கூடாது. இப்போ அதிமுகவோட கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு 3 இடம், நாங்கள் குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம். அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்கும், சின்னம் கிடைச்சிருக்கும். அவங்க 6-7 இடத்துக்கு மேலே ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ். அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி. அந்த காலத்தில் இந்த நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் இந்த கால அன்புமணி பிடிச்சினால இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த காலை பிடிச்சிடணும். 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். நான் என்னால் ரொம்ப நேரம் அழறாங்க. என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள் சொல்லுவாங்கள்ல, அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது. இதை நீங்கள் ஒத்துக்கலைன்னா கெடுப்பா, இதை ஒத்துக்கலைன்னா நீங்கள் தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். நீங்கள் தான் எனக்கு இந்த பக்கம் இவர் காலை தொடைய பிடிச்சினால சௌமியா இந்த பக்கம்னால அப்புறம் வேறு வழி இல்லாமல் அப்புறம் நம்ம நடந்தது அதுதான். சரின்ட்டு இது எல்லா ஏற்பாடும் பண்ணிடுது சௌமியா. பிஜேபியோட கூட்டணின்றது ஏற்பாட்டை அவர் பேர் என்னப்பா, அண்ணாமலையா? ஆமாம், அண்ணாமலையோடலாம் பேசி எல்லாம் மறுநாள் காலையில் பார்த்தா அவங்க வெளியில் பாரத் மாதாக்கு ஜேன்னு ஒரு கோஷம் அங்கே கேட்குது. அண்ணாமலை வந்துட்டார். காலையில் பெரிய சாப்பாடு எல்லாம் விருந்து காலையில் நடக்குது. எனக்கு தெரியாமல் நடக்குது. அது அப்புறம் நிறைய கதை இருக்குது. வேட்பாளர் தேர்வு அது இது எல்லாம் வரும். அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இப்படி கூட்டணி கொள்ளி வைக்கிறது. போதும்னு நினைக்கிறேன். பொதுக்குழு பொதுக்குழு எப்போ வச்சுக்கலாம். அது ஒன்றும் இல்லை. ஏன்னா பொதுக்குழு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பொதுக்குழு கூடணும். 3 வருஷம் முடிஞ்சிடுது. பொதுக்குழு வச்சு அப்படியே செய்யலாம். அதாவது அரசியல் முதல்ல அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது அரசியல் இது எங்கே பாரு $95,000 கிராமங்களுக்கு 95,000 வடக்கே கும்மிடிப்பூண்டி, தெற்கே
குமரிமுனை கிழக்கு மேற்கு என்போம். அப்படி போய் 95,000 கிராமங்களுக்கு போனேன். சரி, இதை படிக்க முடியாது. இந்த இது ரொம்ப சின்ன எழுத்து. நிறுவனருக்குள்ள அந்த அதிகாரம் கட்சியின் மாநில பொதுக்குழு, செயற்குழு, அரசியல் தலைமைக்குழு ஆகியவற்றின் கூட்டங்களுக்கு நிறுவனர் அழைக்கப்பட்டு அவரது வழிகாட்டுதலின் அடிப்படையில் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். அவரது வழிகாட்டுதலின் அடிப்படையில் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். பாஜக கூட்டணி தான் பிரச்சனைக்கு காரணம்னு சூட்சமாக சொல்லியிருக்கீங்க. பாஜக கூட்டணியில் பாமக இருக்குதா இல்லையா? பாஜக கூட்டணியில் பாமக இருக்குதா இல்லையா வெளிவந்துச்சா? அவர்தான் பார்க்கணும், அவரை தான் கூப்பிடணும். இருக்குதா இல்லையான்னு இன்னொரு கூட்டம் கூட்டு செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாகம் எல்லாம் கூட்டம் கூட்டி முடிவு போகணும். இப்போ அது சில சங்கடங்கள் இருக்குதா இல்லையா இருக்குதா அப்படின்னு சொல்கிறதுக்கு சில சங்கடங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், புரியுதுன்னு நினைக்கிறேன். அதான் மாநிலங்களவை தேர்தலில் பாமக யாருக்கு ஆதரவு? மாநில தேர்தலில் ஏன் நாங்களே கேட்கக்கூடாதா? எங்களுக்கு வேணும்னா இல்லை எனக்கே ஒன்று கேட்கக்கூடாதா? இளைஞர் சங்க இளைஞர் சங்க தலைவர் முகுந்தனுடைய நிலைப்பாடு என்ன? கட்சியில் இருக்காங்களா, ஆக்டிவேட்டா இருக்காங்களா, எப்படி இருக்காரு? அவர் அதே பொறுப்பில் இருக்கார். நீடிக்கிறாங்க? ஆமாம், முகுந்தன் மாநில இளைஞரணி தலைவராக நான் அங்கே அறிவிச்சுள்ளது இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார், தொடர்ந்து இருப்பார். செயல் தலைவரா அன்புமணி ராமதாஸ் அறிவிச்சீங்க. இப்போ அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவரா, பாமக செயல் தலைவரா? இது என்ன கேள்வி? இவ்வளோ நேரம் இது பார்த்துட்டு கடைசியில் சீதைக்கு இல்லை, சீதைக்கு சித்தப்பா விடிய ராமாயணம் பார்த்துட்டு டெல்லி பல்கலைக்கழகத்துல எஸ்சி எஸ்டி ஓபிசி அவங்களுக்கு பேரரசு நியமனத்துக்கு தகுதி இருந்தாலும் டெல்லி பல்கலைக்கழகத்துல எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி பணியிடங்களுக்கு பேராசிரியர்கள் நியமனம் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லிடுறது? அவங்களுக்கு யாரும் பணி வழங்குறது இல்ல, பணி வழங்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், பிறப்பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதாவது ஓபிசி, அதாவது உலக பேரறிஞர் ஆனால் அம்பேத்கர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் பட்டியலின மக்கள் எஸ்சி எஸ்டி அப்படிங்கலாம் அவங்கள மட்டும் சொல்லியிருக்கீங்க. அப்போ அவர் சொல்கிறார், மற்ற இவங்க தான் இந்த எஸ்சி எஸ்டி தான் அவர் சொல்கிறது பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு சொல்கிறார். யார்? அம்பேத்கர். பிற்படுத்தப்பட்ட மக்கள். அப்புறம் இன்னும் வேறு யாராவது இருக்காங்கன்னா அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், இவங்கெல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எஸ்சி எஸ்டி, மற்றவங்க அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், அதுதான் அதர் ஓபிசி. இப்போ நாமெல்லாம் இப்போ ஓபிசி
ஓபிசி அந்த ஓபிசின்ற அந்த இதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அதை கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்தது அம்பேத்கர் தான். சரி, இது எங்கள் கட்சியை பற்றி செய்திகள். எங்களுடைய கட்சியை பற்றி செய்திகளை நீங்கள் பலமுறை கேள்வி கேட்டிருக்கின்றீர்கள். நானும் பதில் சொல்லியிருக்கிறேன். இந்த வகையில் தருமபுரியில் ஒரு